அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் ச என்ற எழுத்தினுடைய 3 மாற்றொலிகளை பற்றி பார்க்க போகின்றோம். இந்த ச அல்லது ச என்ற எழுத்துக்கு 3 மாற்றொலிகள் உள்ளன. ஒன்று ச, ச, ஜ. ச, ச, ஜ. ஒரு எழுத்துக்கு 3 மாற்றொலிகள். முதல்ல ச. இந்த ஒலி மொழி முதலிலும் சொல்லின் நடுவிலே இரட்டித்தும் வரும் பொழுது, அதே போல இட் ஒலிகளை அடுத்து வரும் பொழுதும் ச என ஒலிக்கும். பாருங்கள், சொல்லின் முதலிலே வருவதை பார்த்தால் சரி. இதை சரி என்று உச்சரிப்பார்கள், சரி என்று உச்சரிப்பார்கள். ஆதியிலே சரி என்று தான் இருந்தது, அதன் பின்பு தான் சரி என்று மாறினது. அப்போ சரி, சத்தம், சோறு, சிரி. அதே போல் இரட்டிக்கும் பொழுது பாருங்கள், அப்பச்சி, ஆச்சி, பெச்ச, பூச்சி, வீழ்ச்சி, புகழ்ச்சி. இரட்டிக்கும் பொழுது அதே போன்று இட் ஒலியை அடுத்து வரும் பொழுது கட்சி. இப்போ எழுதும் பொழுது கா இட் இச்சனை சீனா போடுறதில்லை. க இட் சி போட்டாலே அது ச. கட்சி, ஆட்சி, நீட்சி, மாட்சி, விருட்சம். இற்றொலியை அடுத்து வரும்பொழுது முயற்சி. இப்பொழுது முயற்சிக்கு மு ய இட் இச்சி என்று எழுதுவதில்லை. இட்டன்னு சீனா முயற்சி. சொற்செலவு, அதாவது கீர்த்தி, ஏற்றுக்கொள்கின்றதுக்கு சொற்செலவுன்னு சொல்லுவாங்க. சொற்சிதைவு, எழுத்துப்பிழை, சொற்பிழைகளை. சொற்சிதைவு, கற்சிலை. அதே போன்று நாங்கள் பார்க்கின்றோம், ஆதியிலே நான் முதலில் சொன்னது போன்று ச மொழி முதலில் இருந்தது என்பதற்கு தொல்காப்பியர் தமிழிலே வட சொல்லை கையாள நேர்ந்ததால், அதில் வட எழுத்து வந்தால் அதை நீக்கி வளவெழுத்து ஒரி, அதாவது தமிழ் எழுத்தால் அவ்விடத்தை நிரப்ப எழுத வேண்டும் என இலக்கண விதி செய்ததில் இருந்து இந்த ச என மாறி உச்சரிக்கப்படுகின்றது என்று கோ ஜெயபாலன் எழுதிய தமிழ் எழுத்து சீர்திருத்தமும் திராவிட பொது எழுத்தும் என்ற நூலிலே குறிப்பிடுவதை நாங்கள் அவதானிக்கலாம். அப்போது மொழி முதல்ல ச ச ரெண்டு வரும். அடுத்து ச எங்கே வரும் என்று பார்த்தால், பொதுவாக இது மொழி முதலும் சொல்லின் நடுவிலே 2 உயிர்களுக்கு இடையிலும், 2 உயிர் ஒலிகளுக்கு இடையிலும் ச என்று வரும். சரி, சத்தம், சோறு, சிரி. இது மொழி முதல்ல. இது உயிர்களுக்கு, உயிர் ஒலிகளுக்கு இடையிலே பார்த்தால் ஆசை, பூசை, மீசை, விசை, தேசம், பசி, திசை. இவற்றை நாங்கள் பார்க்கலாம். அது அடுத்தது ஜ எங்கே வரும் என்று பார்த்தால், ஜ ஒலி இஞ்ச் ஒலிக்கு அடுத்து, இஞ்ச் ஒலியை அடுத்து வரும்பொழுது ஜன்னு தான் வரும். கொஞ்சம், கஞ்சி, பஞ்சு, பஞ்சம், நஞ்சு. அப்போ கொஞ்சம் என்று வராது, கொஞ்சம் என்றும் வராது. கொஞ்சம், கஞ்சி என்று வராது, கஞ்சி என்றும் வராது. கஞ்சி, பஞ்சு, பஞ்சம், நஞ்சு. இதை தமிழை தமிழாக அழகாக உச்சரித்து நாங்கள் தமிழ் மொழியிலே உரையாடுவோம், எங்களுடைய தொடர்பாடலை செய்வோம். நன்றி, வணக்கம்.